பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டுமாய் தேவனுடைய வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். பிரகாசுல மனக்கண்களால் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். 2 Corinthians 5:17 வாசிக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாகின. ஒரு ஆவி அவன் புதிதாகிவிட்டது. இப்பொழுது சரீரம் கர்த்தருடைய வருகையிலே ஒரு நாள் கர்த்தர் வருகின்ற பொழுது புது சரீரமாக மாற்றப்படும். இப்பொழுது நாம் செய்ய வேண்டியது நம்முடைய ஆத்துமா, நம்முடைய மனதை குறித்து பார்க்கிறோம். ஆத்துமா என்பது அறிவு பணியை செய்கிறது மனது. இந்த மனது தேவனுடைய வார்த்தையை கொண்டு மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை வாசிப்போம். ரோமர் 12:2 நீங்கள் பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறனாலே மறுரூபமாகுங்கள். ஏற்கனவே ஒரு ரூபம் நமக்கு இருக்கிறது என்று சொன்னேன். ஒரு நிலையிலே நாம் காலகாலமாக ஒரு நிலையிலே வாழ்ந்துட்டோம், ஒரு அடிமைத்தனத்திலே வாழ்ந்து விட்டோம். இப்பொழுது நாம் மனதை மாற்றப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த மனதை புதுப்பிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உதாரணமாக கடந்த காலங்களில் நாம் பார்த்தது என்ன பண்ணணும்? ஆண்டவரே நான் குப்பை, நான் தூசி, நான் புழு, இப்படியே மனசு செட் ஆயிடுச்சு. ஆனால் என்ன சொன்னாலும் அது மாறலை. சில சொன்னால் கோயவங்கைகளுக்கு மண், அது மண்ணோடனே மண்ணை பற்றியே சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? மண்ணை பற்றி நான் ஒரு செய்தி படித்து பார்த்தேன். கோயவன் என்ன பண்ணானா, ஒரு மண்ணை எடுத்துக்கொள்வான், அந்த மண்ணை பார்த்தானா, அந்த மண்ணை பார்த்த உடனே அதை வெட்டி எடுக்கிறான். அந்த வெட்டி எடுத்தான் என்ன அர்த்தம்? அந்த தாய் மண்ணிலிருந்து பிரிக்கிறான். ஆண்டுட்டு வரும்போது தாய் மண்ணிலிருந்து பிரிச்சிருவாரு, ஒரு குடும்பத்தை விட்டு பிரிச்சிருவாரு. இப்படி ஒரு பத்திரிகை படித்து பார்த்தேன், ரொம்ப துக்கமாக இருந்தது. அருமையானவர்களே, அவர் சொன்ன கருத்து சாதாரண கருத்து, சிம்பிள். வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நுகத்தை ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொள்ளுங்கள், என் உபதேசம் லகுவானது, என் சுமை லகுவானது. இந்த கடினமான உபதேசம்லாம் இல்லை, ஆண்டு ரொம்ப லகுவானது. ரட்சிப்பு இலவசமாக உங்களுக்கு கொடுக்கிறார், நீதி இலவசமாக கொடுக்கிறார், பரிசுத்தத்தை இலவசமாக கொடுக்கிறார். கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுறதும் அவசிய தியாகத்தின் அடிப்படையில் தான் போகிறீங்க. இப்போ இந்த பூமியில் சிறப்பாய் வாழ்வதற்கு, ஆவிக்குரிய ஜீவிதத்தில் சிறப்பாய் வாழ்வதற்கு இந்த வேத வசனத்தை கொண்டு மனதை மாற்ற வேண்டும். அந்த புத்தகம் நான் படித்து பார்த்தேன். அது மண்ணை பேறு பிரிப்பாங்க, அப்புறம் தலையில் தூக்கிட்டு போவார் ஆண்டவர், ரொம்ப தூக்கிட்டு போவார், அப்போ பொத்துன்னு போடுவார், போட்டு மிதின்னு மிதிப்பாராம். ஆண்டவர் அப்படி மிதிக்கிறவரா? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் என்னை கண்டவன் பிதாவை கண்டான். தேவனை ஒருவரும் கண்டதில்லை. தேவன் வார்த்தையாக இருந்தவர், பிதாவோடு இருந்தவர், தேவனாக இருந்து மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவன் எப்படிப்பட்டவர் வெளிப்படுவதற்காக 33 வருடங்கள் இந்த பூமியில் வாழ்ந்தார். நன்மை செய்கிறவர் சுற்றி திருந்தார். ஒருவருக்கும் தீமை செய்யலை, ஒருத்தரையும் மிதிக்கலை, ஒரு குடும்பத்தையும் கெடுக்கலை, ஒருத்தர் கையும் உடைக்கல. சொல்ற கத்தர் கையை உடைச்சிட்டான்னு சொல்றாரு, கத்தர் பல்ல உடைச்சிட்டார். கத்தரை குறித்து எவ்வளவு பெரிய துர்ச்செய்தி தெரியுமா? அது அருமையான தேவனுடைய ஜனமே, பேய் செஞ்சதை கத்தர் செய்யலான்னு சொல்றதில்லை. அதே தான் பழைய ஏற்பாட்டு மக்கள் அதான் சொன்னாங்க. அதான் அந்த பிரகாசன மனக்கண்கள் தேவை. பிரகாசமான மனக்கண்கள் மாத்திரமல்ல, மனதை மாற்றப்பட வேண்டும். இந்த மனதை வேதவசனத்தை கொண்டு மாற்றுவதற்கு வேதவசனத்தை குறித்து சரியான விளக்கங்கள் தேவை. அதுக்கு தேவ ஆவியான் உதவி செய்ய வேண்டும். ஒரு தலை சிறந்த போதகர் பரிசுத்த ஆவியான் இருக்கிறார். ஆகையினால் நான் போதிப்பதை பரிசுத்த ஆவியான் கேளுங்க. கர்த்தாவே ஒரு சொல்லு சரி என்றால் எஸ் என்று சொல்லும், இல்லை என்றால் நோ என்று சொல்லும் என்று சொல்லுங்க. அருமையான தேவனுடைய ஜனமே, உங்கள் நல்வாழ்வு உங்களுக்கு இருக்க அக்கறை விட உங்கள் தேவன் உங்களுக்கு கோடி மடங்கு அக்கறை உள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய சுகவாழ்வில் உங்களுக்கு அக்கறை விட தேவன் கோடி மடங்கு அக்கறை உள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய சுகவாழ்வுக்கும் நல்வாழ்வுக்கும் உங்களுடைய பாவ மன்னிப்புக்கும் பரிசுத்தத்துக்கும் எல்லா நன்மைக்கும் ஒரு தாய் தப்பம் செய்யாததை தேவன் செய்தார். கல்வாரி சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை பற்றி விசுவாசனாலே இலவசமா பாவ மன்னிப்பு என்று பார்த்தோம், இலவசமா நீதி என்று பார்த்தோம், இலவசமா பொருளாதார ஆசீர்வாதம் என்று பார்த்தோம். பழைய ஏற்பாட்டில் எல்லாம் கிடையாது, எல்லாமே நிபந்தனை உட்பட்டதாக இருந்தது. நாம் அதை பெற்று அதை நாம் அனுபவித்து நாம் தேவனுக்கு ஒரு சாட்சியாக இருந்து கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை கொண்டு இதே போல கர்த்தருடைய வேலையை செய்கிறோம், கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போதிக்க திறமை உள்ளவர்கள் போதிக்கலாம், புத்தி சொல்ல திறமை உள்ளவர்கள் புத்தி சொல்லலாம். அது மாத்திரமல்ல, பகிர்ந்து கொடுக்கிற திறமை உள்ளவர் பகிர்ந்து கொடுக்கலாம். முதலாளியா இருந்து இன்னும் அருமையா நிறைய கம்பெனிகளை சாதித்து அந்த பணத்தை கொண்டு ஊழியம் செய்யலாம். அதைத்தான் வேதம் சொல்கிறது. இந்த மனதை மாற்றப்பட வேண்டும். வாசிச்சு பாருங்க, ரோமர் 12:4 வாசிக்கிறேன். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களுக்கும் ஒரு தொழில் இல்லாத போல. பழைய ஏற்பாட்டில் ஊழியக்காரர் வேற, விசுவாசி வேற, மறந்துடாதீங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அது கிடையாது. ஒரு சரீரத்தில் அவயவங்கள். சிலருக்கு சில வேலைகள் பொறுப்புகள் கொடுத்ததுனால சிலரை இந்த சரீரத்தில், ஒரு குடும்பத்தில் 10 பிள்ளைகள் இருக்குது, அதுக்கு ஒரு பிள்ளைய பாடம் சொல்லி கொடுக்கறதுக்காகவோ அல்லது வேற வேலை கொடுத்ததுனால, அந்த வேலை கொடுத்ததுனால அந்த ஆள் பெரிய ஆள் இல்லை, ஒரு தகப்பனுடைய பிள்ளை தான். புதிய ஏற்பாட்டில் சிலரை அப்போஸ்தலர்களாக, தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர், மேய்ப்பர், போதகராக ஏற்படுத்தினார். அப்படி ஏற்படுத்தினபடியினாலே அவர்கள் விசுவாசிகளோட மேலானவர்கள் அல்ல, விசுவாசிகள் சிறந்தவர்கள் அல்ல. ஒரு சரீரத்தில் ஒரு அதான் இங்க சொல்றாரு. அநேகராகிய நாமும், பவுல் சொல்ற, அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக. 2 சரீரம் இல்லை, 2 இடம் இல்லை.
அநேகர் வளம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனத்தை கொண்டு மறுரூபமாக்க 2 இடம் இல்லை, 3 இடம் இல்லை, பரலோகத்துக்கு 4 இடம் 5 இடம்லாம் பேசுறதுக்கு கூறாங்க. இல்லைங்க, ஆண்டவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேகராகிய நாம் ஒரே சரீரமா இருக்க, ஒரு சரீரம் தான், ஒரு தலை ஒரு சரீரம் இருக்க, ஒருவருக்கு ஒரு அவயவமா இருக்கிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் அவயவம். கையுடைய வேலை வேற, காலுடைய வேலை வேற. கை காலை பார்த்து நான் பெரிய ஆளு அப்படியெல்லாம் கிடையாது. நான் ரொம்ப கிருபை பெற்றவன், நான் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கண்ணு பார்த்து நான் ரொம்ப பிரதிஷ்டை பண்ணனாக்கும் நான் பெரிய ஆள் கிடையவே கிடையாதுங்க. ஒரு சரீரத்தில் அவயவங்க தான். சிலருக்கு சில உத்தியோகங்கள், சில கிருபைகள் கொடுக்கப்பட்டிருக்குது, அவ்வளவுதான். ஆகையினாலே நமக்கு 6ஆம் வசனம் பாருங்க, 12:6, நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ள ஆனபடியால் நம்மில் தீர்க்கதரிசன வரத்தை சொல்லுகிற வரத்தை உடையவன் என்ன பண்ணணும்? விசுவாச பிரமாணத்துக்கு ஏதாவது சொல்லணும். தீர்க்கதரிசனம் ஆண்டவர் சொல்லல, நம்ம தான் சொல்லணும். சொல்ல கடவன். நல்லா விளங்கியாங்க. அதான் தீர்க்கதரிசி என்னைக்கு ஏமாந்துடாதீங்க. வாசனை என்ன சொல்லுது அதை பாருங்க. தீர்க்கதரிசி சொல்லிட்டு உடனே உட்காந்து நான் பார்த்தேன், தரிசனம் பார்த்தேன், ஒரு 2 பேய் இருந்துச்சு, நம்பாதீங்க. ஏன்னா ஆண்டவர் சொன்னா உன்னை விட்டு விலகிறதுல கைவிடுன்னு சொல்லி இருக்கிறார். எந்த தீர்க்கதரிசியும் பார்த்து தயவு செய்து இப்படிப்பட்ட ஆளெல்லாம் சேர்க்காதீங்க. சில சொல்லுவாங்க, உங்க வீட்டுல சாபத்திலிருந்து நாங்க ஜெபம் மீட்பதுக்கு ஜெபம் பண்ண போறேன். கிடையாதுங்க, வேதவசனம் அப்படி சொல்லல. கலாத்தியர் 3:13, நியாயப்பிரமாணத்தை சாபத்தை நீங்களாக்கி மீட்டு கொண்டான், முடிஞ்சு போன காரியம். அதனால உங்க வீட்டுல அநேக குடும்பங்கள்ல சாபம் இருக்குது, அநேக குடும்பங்கள்ல அந்த சாபம் நீங்க இதுக்காக ஜெபம் பண்ண போறோம். கிடையாதுங்க, அறியாமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதவசனம் அப்படி சொல்லல. சாபத்திலிருந்து மீட்டு கொண்டார், மீட்டு கொள்வார் இல்ல. நீங்க ஜெபம் பண்ணா மீட்பார் இல்ல, இனிமே தான் ஜெபம் பண்ணி மீட்க போறாரு இல்ல. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி முடிந்து போனது. இதே அறிவிப்பு தான் சுவிசேஷம். கிறிஸ்துவினால் வரக்கூடிய வாழ்வையும் சுகத்தையும் செல்வத்தையும் செழிப்பு, அதான் மனசை மாத்துறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால குடும்பங்களை சில பிரச்சனைகளை பிசாசு பண்ணிட்டு இருக்கிறான். இல்லைங்க, சத்தியத்தை அறிவிங்க. சத்தியத்தை அறிவிங்க, சத்திய விடுதலை ஆக்கும். ஆகையினா அதுக்கு ஒரு ஜெபம், அதுக்கு ஒரு சங்கிலி ஜெபம், அதுக்கு ஒரு உபவாச ஜெபம் இல்ல. அருமையானவர்களே, இதெல்லாம் தவறா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதவசனம் அப்படி சொல்லல. அதாக விளங்கிக் கொள்ளுங்க. இங்க என்ன சொல்றாரு பாருங்க, நாம் ஒருவருக்கு ஒரு அவயவங்களா இருக்கிறோம், நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி. கிருபைங்க ஒவ்வொருத்தரும் ஒரு கிருபை. சிலருக்கு அப்போஸ்தலர், சில தீர்க்கதரிசி, சுவிசேஷம், மேய்ப்பன். ஒரு சரீரத்துல ஒரு அவயவங்கள் சில கொடுக்கப்பட்ட கிருபை. கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர் ஆனபடியால் நம்ம தீர்க்கதரிசன வரத்தை சொல்கிற வரத்தை உடையவன் விசுவாச பெறமனது சொல்லணும். ஒரு மனுஷனை விசுவாசத்தை கட்டுற மாதிரி இருக்கணும். ஒரு வீட்டுல பேய்ன்னு சொல்லிட்டு போயாச்சுன்னா அன்னையிலிருந்து என்ன பண்ணுவான்? கடவுளை சிந்திக்க மாட்டான். பேய் இருக்குன்னு பேயை பத்தி சிந்திப்பான், கடைசியில் உருப்படாம போயிடுவான். அதனால ஒருவேளை அந்த ஆள் மேல பேயே இருக்க மாதிரி பார்த்தா கூட இல்ல, தேவன் இருக்கிறத பார்க்கணும். சில கண்ணு முன்னா பேய் தான் தெரியுது, கண்ணு முன்னா இருட்டு தான் தெரியுது. ஆண்டவர் இருக்கிறார், கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அவர் உன்னை விட்டு விலகுல கைவில சொல்லி இருக்கிறார். ஏதோ கத்த உன்னோடு நான் பார்க்கிறேன், கர்த்தருடைய கரை உன்னோடு இருக்கிறத பார்க்கிறேன்னா விசுவாசத்துக்கு படி பேசுறது மறுரூபமாகிறது தான் இருக்கிறது. அருமையானவர்களே, இப்படியாக எந்த விசுவாசத்தை கட்டி எழுப்புற விதத்துல தான் நாம தீர்க்கதரிசனம் சொல்லணும். தீர்க்கதரிசனம் ஆவியான சொல்லிட்டார் இல்லைங்க, ஆவியான சொல்லல. வேதவசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க, நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன். நல்ல கவனிங்க, வேதத்தை கூட்டம் வேண்டாம், குறைக்க வேண்டாம். வேதத்தை படிச்சு பாருங்க. நிறைய பேர் நினைச்சிட்டாங்க தீர்க்க தரிசனம் சொன்ன உடனே அப்படியே பயந்துட்டாங்க. எத்தனையோ குடும்பங்கள் இந்த ஊழியக்கார பேசுறத கேட்டு பயந்து கடைசியில பேய் இருக்குது, பிசாசு இருக்குன்னு நம்பி கர்த்தர் வார்த்தையை நம்புறதை விட, கர்த்தரை விட, கர்த்தருடைய வார்த்தையை விட, இயேசுவை விட, பிதாவை விட, பரிசுத்த ஆவியை விட சாதாரண மனுஷன் சொல்ல நம்புறாங்க. அவ்வளவுதான். எவ்வளவு கொடுமை, எவ்வளவு துக்கமான விஷயம். அருமையான தேவனுடைய ஜனமே, ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன். என்னுடைய பையன் வியாதியா இருந்த போது, சிறுவனா இருந்த போது, வியாதியா இருந்த போது, அன்னைக்கு இருந்த பெரிய ஆவிக்குரிய சபையின் தலைமை போதகர் அவர் சொன்னார், எல்லாம் சபையா எல்லாரும் ஜெபம் பண்ணினாங்க. ஜெபம் பண்ணி ஒரு பெரிய ஜெபம், சங்கிலி ஜெபம், உபாச ஜெபம் எத்தனையோ நாள் நடந்துச்சு. ரொம்ப முக்கியமா ஜெபம் பண்ணி கடைசியில முடிவு என்ன சொன்னார்? பிள்ளை மறிச்சிடும், பலிபீடத்துல வச்சிடு. இன்னொரு ஊழியக்காரர் அவர் தீர்க்க தரிசனம் என்ன தீர்க்க தரிசனம் சொன்னாரு? பிள்ளை வர்ற சனிக்கிழமை மறிச்சு போயிடும். இந்த 2 வார்த்தை கேட்ட உடனே என்னுடைய மனைவி அப்படி அதுல செட் ஆயிட்டாங்க. ஏதோ செட் ஆயிட்டாங்க அந்த ஊழியர்கள், அந்த பரிசுத்தவான்கள். ஏன்னா அவங்க சொல்றதா வேத வாக்கு. கர்த்தர் என்ன சொல்லார் அது கிடையாது. அவர் சொன்ன வேத வாக்குல செட் ஆனபடினால இது பதிஞ்சு போச்சு. இப்ப இவன் நாங்க வீட்டுக்கு வந்து நானும் என் மனைவி உட்காந்து ஜெபம் பண்ண உடனே, பிள்ளை கீழே படுக்க போட்டு ஜெபம் பண்ண உடனே என் மனைவி உடனே ஜெபம் பண்ண உடனே அழுது சொல்றா, கர்த்தர் சொல்றாரு பிள்ளை மறிச்சு போயிடும். ஏன்னா ஏன் அந்த மாதிரி வருது? ஏற்கனவே 2 பேர் சொன்னதை இவங்க ஏத்துக்கிட்டபடினால, இவங்க அதை விசுவாசித்தபடினால, விசுவாசத்தக்கப்படிதான் வெளிப்பாடு வரும். இப்ப என்ன சொல்றாங்க? மனைவி என்ன சொல்றாங்க? ஏற்கனவே பெரியப்பா சொல்லிட்டாரு, ஐசன் பா சொல்லிட்டாரு செத்து போன்னு. நானும் மனைவி பையனுக்காக ஜெபம் பண்ணும்போது என் மனைவி என்ன சொல்றா? கடவுள் உடனே ஜெபம் பண்ண உடனே ஓன்னு அழுதா. என்ன அழுகுறா? கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருக்கு காட்சி கொடுத்தாரு, ஆண்டவர் பேசினாரு, தரிசனத்துல பார்த்தேன், கர்த்தரை பார்த்தேன், வேற ஒரு குழந்தை காட்டி வந்தாரு. அப்போ ஆண்டவர் சொன்னாரு பிள்ளை மறிச்சிடும், வேற ஒரு பிள்ளையை தாரேன், இந்த பிள்ளைக்கு சுடுவாங்க. பாருங்க, 3 வருஷம் சொல்லிட்டான். நான் என் மனசை ஏத்துக்கொள்ளல.
என் மனதிலே அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, ஹல்லேலூயா, உன் பிள்ளைகள் நீடித்த நாட்களா திருப்தியாக்குற தேவன். உன் பிள்ளையுடைய பிள்ளையை காண்பாய். இப்பொழுது அவங்க சொன்ன வார்த்தையை நான் நிராகரிக்கிறேன். அவங்க தரிசனம் சொல்லலாம், அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லலாம், கர்த்தரையை பார்க்கணும்னு சொல்லலாம், கர்த்தரை சத்தத்தை கேட்டேன்னு சொல்லலாம், முகமுகம் வந்து மன்னாரு, அவர் வந்தாராக்கும், அவர் நின்னாராக்கும் இருக்கலாம். அது அல்ல. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் வார்த்தை ஒளியாது என்று சொன்னாரே. வார்த்தை என்ன சொல்லுகிறது? உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் சமாதானத்தை காண்பாய். நீடித்த நாட்களா திருப்தியாக்கி வாழ வைத்தின் மரணம் யாருக்கு துன்மார்க்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. நான் இயேசுவை ஏற்றுக் கொண்டிருக்கிறவன், நான் நீதிமான், நான் தேவனுடைய பிள்ளை, என் சந்ததி ஆஸ்வதிக்கப்படும், என் வம்சம் ஆஸ்வதிக்கப்படும். ஆகையினாலே என்னுடைய அந்த பெரிய தலைமை போதகராக இருந்தா எனக்கு என்ன, அவர் அசிஸ்டன்ட் போதகராக இருந்தா என்ன, என்னுடைய மாம்சத்துக்கு எலும்புக்கும் சம்பந்தப்பட்ட என் மனைவியாக இருந்தாலும் என்ன, வேதம் என்ன சொல்லுகிறது, எழுதப்பட்ட வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஜெபம் பண்ணினேன், தேவனே உடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது. உடனடியாக மாற்றினோம். உடனே பாருங்க, எனக்கு நான் கர்த்தருக்கு தரிசனம் எல்லாம் வர்றதும் இல்லை, ஆண்டரை பார்க்கறதும் இல்லை. இந்த ஆண்டரை பார்க்கறது, தரிசனம் பார்க்கறது குறித்து எச்சரிக்கையா இருக்கணும். இப்படிப்பட்ட ஆட்கள் வரும்போது எச்சரிக்கையா இருக்கணும். அருமையானவர்களே, எத்தனையோ குடும்பங்கள் பாழா போச்சு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இப்ப நான் சொன்னேன், உடனே மனைவி தான் தரிசனம் வந்தது. உடனே சொன்னாங்க, புருஷன் இப்படி ஜெபம் பண்ணபடினாலே அவங்களுக்கு ஜீவனை கொடுத்துட்டேன், ஆகையினால சுடுதண்ணி வாங்கி கொடு, சுடுதண்ணி கொடு, ஒரு சொட்டர் வாங்கி போடு. நான் சொட்டர் வாங்கி போடல, சுடுதண்ணி வாங்கி போடல. என் விசுவாசம் சொட்டர் மேலையும் இல்ல, சுடுதண்ணி மேலையும் இல்ல, தேவன் மேல இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கண்ணை திறந்து பார்த்தோம், வியாதியும் இல்லை, ஒண்ணு இல்லை, பரிபூர்ண சுகம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறேன், என்னிடத்துல வாருங்கள். எபிரேயர் 4வது அதிகாரம் கடைசி 2 வசனம் என்ன சொல்லுது? ஆகையினால் இரக்கத்தை பெறவும், ஏற்ற சமயத்து சகாயம் செய்யும் கிருபை அடையவும், கிருபாசனத்தண்டையிலே தைரியமா சேர கடவும். பிள்ளை வியாதியா இருக்கும்போது சுகம் பெறுவது ஏற்ற சமயம். இதுதான் சமயம். இன்றைய ரட்சணி நாள், இன்றைய அனுக்கிற காலம். வேற வசனத்தை கொண்டு மனதை மாற்றுங்க. அருமையானவர்களே, தரிசனம் பார்த்து ஏமாறாதீங்க. சொப்பனம் பார்த்துட்டு உங்க வீட்டுல அப்படி இருக்குது, உங்க வீட்டுல இப்படி இருக்குது, ஒரு காத்து இருக்குது, ஒரு கருப்பு இருக்குது, ஒரு பாம்பு ஆடுது, அதெல்லாம் நம்பாதீங்க. குடும்பங்கள் பாழாய் போய்விடும். அருமையானவர்களே, வசனம் என்ன சொல்லுகிறது? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. வேத வசனத்தை கொண்டு மனதை மாற்றுங்கள். இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷந்தைய உலக மக்கள் சூனியம் வச்சுட்டான்னு சொல்லிவிட்டோன்னே உலக மக்கள் உடனே அதுக்கு ஒரு மந்திரவாதியை பார்க்கலாமா, அதுக்கு ஒரு தாயத்தை கட்டலாமா, அதுக்கு ஒரு தகடை கட்டலாமா, அல்லது அவரை பார்க்கலாமா, இவரை பார்க்கலாமா. ஆனால் நீங்கள் இயேசு ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள். ஆக நீங்க என்ன பண்ணணும்னா, பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாம, மனதில் அதை செய்யாம என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1000 பேர் 1000 வேதவசனம் என்ன சொல்லுது? எங்க அப்பா என்ன சொல்லி இருக்கிறார்? தேவன் என்ன சொல்லி இருக்கிறார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தில் இருக்கிற 1 யோவான் 4:4 என்ன சொல்லுது? உலகத்தில் இருக்கிறவரிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் பிசாசு யாரு? எங்க அப்பா உண்டாக்குனார், எனக்குள்ள தேவன் உண்டாக்கினார். பிசாசே உன்னை உண்டாக்குன ஆண்டவர் எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார். எனக்கு சூனியமும் வராது, இந்த பாம்பும் பயம் இல்லை, இந்த பல்லியும் பயம் இல்லை, இந்த சத்தம் பயம் இல்லை. இந்த ஏன்னா என்னைக்கு மனுஷன் பயந்துட்டான் அப்படின்னா அன்னைக்கு அழிச்சு, அன்னைக்கு அவன் அழிந்தான். ஆகையினால் தான் அருமையானவர்களே, வேத வசனத்தை கொண்டு மனதை மாற்றுங்கள். அப்படியானா இந்த மாதிரி இந்த பாம்பு இருக்குது, இந்த பல்லி இருக்குது, இந்த சூனியம் வச்சுட்டாங்க, இந்த சாபம் இருக்குது உங்க குடும்பத்துல, அந்த சாபம் இருக்கிறனால தான் உங்களுக்கு கிடைக்கல. அது இல்லைங்க, வேத வசனம் அப்படி சொல்லல. சாபத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம் என்ப சத்தியத்தை அறிவிச்சு 2000 ஆண்டுகளுக்கு முடிந்து போன காலம் என் வீட்டுல சாபம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை சொல்லதான் ஒரு ஆள் வரணும். அதை விட்டுட்டு உங்க வீட்டுல சாபம் இருக்கு, நாங்கெல்லாம் ஜெபம் பண்ணி சாபத்தை நீக்கிறோம், சாபக்கட்டை நீக்கிறோம்னா ஏதோ அவங்க ஆதாயத்துக்காக உங்க வாழ்க்கையில ஏமாத்தப்படுகிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய ஜனமே, யாராவது அப்படி சொன்னா உடனே அவங்களுக்கு வாங்க பிரதர், தயவு செய்து கொஞ்சம் உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உடனே வேத புத்தகத்தை எடுங்க. பிரதர் உங்க வேதத்தை கொஞ்சம் திறங்க, நான் கொஞ்சம் உங்களுக்கு ஒன்று சொல்லணும், இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாதீங்க பிரதர், நீங்க கர்த்தருடைய ஊழியக்காரரா இங்க வாங்க, கொஞ்சம் உங்க வேதத்தை திறங்கன்னு சொல்லிட்டு கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தை எடுங்க, எடுத்துட்டு அதை வாசிக்க சொல்லுங்க. 13ஆம் வசனத்தை வாசிக்க சொல்லுங்க. என்ன? கலாத்தியர் 3:13, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக, எனக்காக, உங்களுக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். பிரதர் மீட்டு கொண்டுட்டாரு பிரதர், 2000 வருஷத்துக்கு மேல கொண்டுட்டார். பிசாசு ஏதோ பிரச்சனை வருது, இந்த பிரச்சனை எனக்கு தெரியும், இயேசுவின் நாமத்தில் அது போயிடும். இன்று காண்கிற பிரச்சனை இனி வராது, அது இருக்கலாம், அது போயிடும். அதனால சாபருக்கு சொன்னா, அப்படியா பிரதர், சாபருக்கா பிரதர், அதுக்கு என்ன செய்யணும் பிரதர், அதுக்கு ஒரு ஜெபம் வச்சிடலாமா, அதுக்கு ஒரு 2 நாள் உபவாசம் போடலாமா? அருமையான தேவனுடைய ஜனமே, பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாம மனதை மாற்றுங்கள். மனம் என்ன சொல்லுகிறது? தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? உடைய மனது என்ன சொல்லு? வசனம் என்ன சொல்லுகிறது? சாபத்திலிருந்து மீட்டு கொண்டார். உடனடியாக சொல்லுங்க, நான் சாபத்திலிருந்து 2000 வருஷத்துக்கு முன்னாலே மீட்கப்பட்டவன், நான் மீட்கப்பட்டவன். என் வீட்டுல சாபம் இருக்க முடியாது.
எனக்கு சாபம் மீட்டு வசனப்படி சொல்லுகிறது. வானமும் பூமியும் ஒளிந்து போனால் வார்த்தை ஒழியாதுன்னு அவரே சொல்லி இருக்கிறார். ஆகையினாலே இதுல உறுதியா நின்னீங்கன்னா நீங்க ஆஸ்வதிக்கப்பட்டவங்க. அதான் அங்க சொல்லுது. அப்போ ஆவி புது சிருஷ்டியா இருக்குது, சரீரம் ஒரு நாள் கர்த்தருடைய வருகையில மாறப்போகுது. இப்போ நம்முடைய வேதவசன பிரசங்கங்கள் எல்லாம் எதற்கு எடுக்கிறோம்? மனதை மாற்றுவதற்காக. ஆகையினாலே தொடருவோம். ரோமர் 12ஆம் அதிகாரத்தை சொல்லுவோம். அப்போ தீர்க்கதரிசனம் 6ஆம் வசனம் என்ன வாசிச்சீங்க? நம்மில் தீர்க்கதரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு கேட்டா சொல்ல கடவன். ஆவியான சொல்லிட்டா நம்பிடாதீங்க. ஆவியான சொல்றது இல்ல, இவர் தான் சொல்றது. உடனே ஆண்டவர் காட்டுகிறார், இல்லங்க கிடையாதுங்க இவங்க சொல்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதவசனம் நிதானியுங்க. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பிள்ளையே, நீ அடிமை அல்ல, நீ மீட்கப்பட்டவன், நீ உடன்படிக்கை கீழே இருக்கிறவன். கர்த்தர் உனக்குள்ள வாசம் பண்ணுகிறார். கொலோசியர் 1:27 படிச்சு காட்டுங்க. கொலோசியர் 1:27 புறஜாதிகளுக்குள் விளங்கிய இந்த மகிமை ரகசியம் என்னதென்று தேவன் பரிசுத்தம் தெரியப்பட சித்தமானார். கிறிஸ்துவானவர், கிறிஸ்துவானவர் சொல்லுங்க, கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக. கொலோசியர் 1:27 மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பது ரகசியம். சொல்லுங்க, கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக எனக்குள் இருக்கிறார். எனக்கு சாபம் இல்லை. கிறிஸ்து சாபத்தை 2000 வருஷத்துக்கு முன்னாலே தீர்த்துட்டார். இந்த சாபத்துக்காக ஒரு ஜெபம் தேவையில்லை, இந்த சாபத்துக்காக ஒரு உபவாசம் தேவையில்லை. நான் சாபத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறேன். அதான் மனசை மாத்துறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ விசுவாச பிரமாணத்தை சொல்லணும். இதை தவிர வேற மாதிரி சொன்னா சேர்க்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஆட்களை சேர்க்கக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா பயம் வந்துடும் உங்களுக்கு. அப்புறம் கர்த்தருடைய வார்த்தையை விட அவங்க சொன்னது மேல தான் நம்பிக்கை வந்துடும். இப்ப கர்த்தர் உங்களுக்கு தெய்வமா இருக்க மாட்டாரு, அவர் தான் தெய்வமா ஆயிடுவாங்க. அப்புறம் அடிமை ஆயிடுவீங்க. ஆகையினால தான் ரெண்டு வேத வசனம் சொன்னதுனால 80 நாள் வந்துடக்கூடாது. இந்த பறவை கூட்டுல குஞ்சுக்கு அப்புறம் எல்லாம் இருக்கும். அது அந்த இந்த காக்கா கூடு பார்த்தீங்கன்னா, காக்கா கூட்டுல காக்கா முட்டை போட்டு போயிருக்கும். அதுக்கு பிறகு அதால் தள்ளி போட்டு இந்த குயில் என்ன பண்ணும், அது சோம்பேறி, அதுக்கு முட்டை போட்டு போயிடும். இந்த காக்கா அடகாத்து அதை குஞ்சு பிரிச்சு வச்சிரும். இந்த குயில் பழங்களை சாப்பிடக்கூடியது. இது காக்காவுக்கு தெரியாது, இது குயில் குஞ்சுன்னு தெரியாது. ஆனா இது காக்கா போன சமயத்தில் குயில் முட்டை போட்டு போயிடுச்சு. நிறைய இடத்துல அப்படி நடக்குது. அப்போ இந்த காக்கா போய் என்ன கண்ட செத்த நாய் அந்த எலிகளையெல்லாம் தூக்கி கொண்டு வாயில விட்டோம். இது கண்ணை மூடிட்டு ஆண் வாயை திறந்து முழுங்கிடும். ஆனா அது குயிலுக்கு தெரியாது, நான் இதை சாப்பிட வேண்டிய ஆள் இல்லை, நான் பழங்களை சாப்பிட வேண்டிய ஆளு இல்லையா அப்படின்னு தெரியாது. இருக்கிறீங்களா? கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க தேவனுடைய பிள்ளை, நீங்க நீதிமான். நீங்க கொடுக்கறது வாயை தண்ணி அப்படியே கண்ணை மூடி முழுங்கிறாதீங்க. நான் பேசின உடனே அப்படியே முழுங்கிறாதுங்க. ஆண்டவர் சொல்லிட்டார், கிடையவே கிடையாது. கண்ணை திறந்து பாருங்க, வேதவசனத்தை பாருங்க, வேதவசனத்தை ஆராய்ந்து பாருங்க. அந்த பட்டணத்தில் வேதவசனத்தை ஆராய்ந்தார்கள். ஆகையினால குணசாலியா இருந்தார்கள். தெசலோனிக்கை விட குணசாலியா இருந்தார்கள். பெரோயா பட்டணத்தை குறித்து அப்படி வாசிக்கிறோம். ஆராயுங்க, வேதவசனம் என்ன சொல்லுது படிங்க, அலசுங்க, சிந்திங்க. இந்த வாழ் பிரசங்கம் பண்ணா மேல படிச்சு பாருங்க, கீழே படிச்சு பாருங்க. சொல்லலாம் ஆணு நம்பாதீங்க. தேவனுடைய பிள்ளைகள் தமிழ்ல இருக்குது, கிருபையா தமிழ்ல நீங்க மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. நீங்க படிக்கலாம். அது விளங்கல ஒரு ஆங்கில பைபிள் வாங்குங்க, அதை படிங்க. அதுவும் விளங்கலையா இன்னொரு பைபிள், அந்த ஆங்கில வேதத்தை விரிவாக்கப்பட்ட வேதம் இருக்குது, அதை எடுத்து படிங்க. என்ன சொல்லி இருக்குது? உங்கள் நல்வாழ்வு முக்கியம், நீங்க ஏமாறாதீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? மனதை மாற்றுங்க. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ என்ன சொல்லணும் பாருங்க. அப்ப விசுவாச பிரமாணத்துக்கு சொல்ல கடவன் ஆண்டு சொல்றது இல்லை, நாம தான் சொல்லணும். விசுவாச தூண்டுற மாதிரி. அதுக்கப்புறம் 7ஆம் வசனம் பாருங்க. நான் சொன்னேன் புதிய ஏற்பாட்டு எல்லாரும் ஊழியர்னு சொன்னேன், ஒரு சரீரத்தில் அவயம்னு சொன்னேன். சிலருக்கு சில கிருபை கொடுக்கப்பட்டிருக்குது. கிருபை ஜாஸ்தி பெற்றனால அவன் பெரிய ஆள் இல்லை, ஒரு சரீரத்தில் ஒரு அவயவம் தான். அதைத்தான் இங்க சொல்லுது. அவருக்கு 2 இடம் இல்லை, ஒரு இடம் தான். புதிய ஏற்பாட்டில் 2 இடம் கிடையாது, ஒரு இடம் தான். பரலோகங்கிறது ஒரு இடம். அவரோடு கூட அவருடைய சரீரத்தில் கைக்கு ஒரு இடம், காலுக்கு ஒரு இடம், தலைக்கு ஒரு, முண்டத்துக்கு ஒரு இடம் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஒரு இடத்துல அவரோடு கூட, இன்னும் சொல்ல போனா அவரோடு கூட உன்னதத்தில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறீங்க. இப்ப என்ன சொல்றாரு பாருங்க, 12:7 ரோமர் 12:7 ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலையும். ஊழியம் சொன்ன ஊழியம் சொன்ன உடனே ரொம்ப பேர் குழம்புறாங்க. நீ ஊழியக்காரன் சொன்ன உடனே அருமையானவர்களே, ஊழியங்கிறது ரெண்டு விதமான. ஒன்று ஊழியம்னா தேவனுக்கு ஊழியம் பண்றது, அதாவது தேவனை துதிச்சு மையப்படுத்தி கர்த்தருடைய மகத்துவங்களை சொல்லி கர்த்தரை ஆராதித்து காலை மாலை மத்தியானம் வேலை செய்யும் போதும் போகும்போதும் வரும்போது கர்த்தரை துதிச்சு ஆராய்ச்சி கூட கர்த்தருக்கு செய்யற ஊழியம். இப்போ நான் பேசுறேன் இல்லையா, டிவியில் எடுத்து உங்களுக்கு நான் பேசுறேன், இது மனுஷனுக்கு செய்யற ஊழியம். இதையும் கர்த்தர் தனக்கு செய்யற ஊழியமா அங்கீகரிக்கிறார், அவ்வளவுதான். அப்போ ஊழியங்கிறது ஆபிரகாமையும் ஊழியக்காரன் சொன்னார், ஆபிரகாமும் ஊழியக்காரங்கிறாரு, ஈசாக்கையும் ஊழியக்காரங்கிறாரு, யாக்கோபையும் ஊழியக்காரங்கிறார் இல்லையா? பழைய ஏற்பாடுல படிச்சு பாருங்க, இந்த 3 பேரும் ஊழியக்காரன் தான் சொல்லி இருக்கிறார். அருமையானவர்கள், அவங்க என்ன ஊழியம் பண்ணாங்க? பிரசங்கம் பண்ணி அழிஞ்சாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, கர்த்தரை சேவிக்கிறது கர்த்தர் ஊழியம். நாம் பெற்ற இன்பத்தை, என் தேவன் என் வாழ்க்கை செய்த மகத்துவங்களை,
கல்வாரி சிலுவை மூலமா நான் பெற்ற ஆசீர்வாதங்களை, நான் பெற்ற நன்மைகளை இதை பெற்றுக்கொள்ளாமல் பாவத்திலும் சாபத்திலும் வியாதியிலும் நெருக்கத்திலும் கண்ணீரிலும் கவலை இருக்கிறாரே, அவனுக்கும் எடுத்து சொல்வது மனிதன் மேல கொண்டு அன்பினா செய்யற ஊழியம். அது அப்படி செய்யலாம். அப்படி பேச தெரியலனா இந்த மாதிரி என்னுடைய கேசட்ல வாங்கி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்படிப்பட்ட செய்திகளை பேசுறவங்களுக்கு, உண்மையான காரியங்களை பேசுறவங்களுக்கு தன்னுடைய பணத்தினால உதவி செய்யலாம். அவ்வளவுதான். அதை விட்டுட்டு பேய் இருக்கு, பிசாசு இருக்குது, சாபம் இருக்கு அப்படி சொல்ற இடத்துல போய் ஊழியம் பண்ணா துர்க்கிரியில் நம்ம பங்காளியா இருப்போம். சரி, ஊழியம் செய்யறவன் ஊழியத்திலையும், போதிக்கிறவன் போதிக்கிறதுலையும். அப்போ ஒரு சரீரத்துல அவயவத்துல ரெண்டு பேர் இல்லை, ஒரு சரீரத்துல ஒரு தகப்பன், ஒரு குடும்பம், ஒரு சரீரத்தின் அவயவம். அதாங்க வாசிக்கிறோம். நமக்கு அநேக அவயங்கள் ஒரு தொழில் கிடையாது, அது ஒரு தொழில். அப்போ போதிக்கிறது ஒரு போதிக்கிற தொழில், ஊழியம் செய்வது ஒரு தொழில், போதிப்பது ஒரு தொழில். இப்போ கையிட தொழில் வேற, காலோட தொழில் வேற. கால தொழில் கையிட தொழிலும், நான் கை காலோட பெரிய ஆளு, இது நம்ம பிரதிஷ்டை பண்ணிட கை அப்படி சொல்ல முடியாது. கண்ணு, நான் தான் பெரிய ஆளு, நான் பிரதிஷ்டை, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. ஒரு சரீரத்தில் அவயவம் தான். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? புதிய ஏற்பாட்டு ஊழியம் அதுதான். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலையும், போதிக்கிறவன் போதிக்கிறதுலையும். 8ஆம் வசனம் பாருங்க. புத்தி சொல்றது அது ஒரு ஊழியம் தானா? புத்தி சொல்றது இப்படி இருக்காதப்பா, ஆண்டவனை நேசிக்கிறார், நீ இப்படி வேதனையில் இருக்காத, உன் பாவத்தை பத்தி கவலைப்படாத, ஏசுட்டு வந்தா ஒண்ணு மாத்திருவாரு, நீ மாற முடியாது, நீ குடிய விடாத, ஏசுட்டு வந்து ஏசு உள்ள வரன்னு கூப்பிட்டா குடி உன்னை விட்டு ஓடி போயிடும். இதான் புத்தி சொல்றதே. ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புத்தி சொல்றதும் புத்தி சொல்றதுலையும் தரிச்சிருக்கணும், அதுல நிலைச்சிருக்கணும், அதை விட்டுறக்கூடாது, அதுல உறுதியா நிக்கணும். அது நம்ம கொடுத்த ஒரு கிருபை. எனக்கு கொடுக்கப்பட்ட புத்தி சொல்ற நல்ல அருமையா புத்தி சொல்லுவாங்க சிலர், சில அருமையா போதிப்பாங்க. உங்களுக்கு என்னென்ன கிருபை இருக்குதோ, என்னென்ன திறமை இருக்குதோ, எப்படியாவது கர்த்தர் நாம மகிமைப்பட செய்யணுமா. அது மாத்திரம் புத்தி சொல்லுகிறோம். புத்தி சொல்லுகிறதுலையும் 8ஆம் வசனம் தரித்திருக்கிறவன், பகிர்ந்து கொடுக்கிறவன். அப்போ கர்த்தருடைய ஊழியத்தில் வர பணத்தை எடுத்து அது இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். சில விதவைகள், திக்கட்டவர்கள் போஷிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் பழைய ஏற்பாட்டில் கோயில் இருந்துச்சு, கோயில் நடத்துறதுக்கு தசமபாகம் இருந்துச்சு. புதிய ஏற்பாட்டில் தர்ம பணங்க, தர்மம் எதுக்காக? பரிசுத்தவங்கிட்ட குறைவா உதவி செய்யறதுக்கு. அதை போதிக்கிறவங்களுக்கும் உதவி கொடுக்கணும். அது மாத்திரமல்ல, அங்க இருக்கிற ஏழைகள், திக்கட்டவர்கள், விதவைகள், கைவிட போய் தர்ம பணம், கர்த்தருடைய பணம், அதான் அதை எடுத்து என்ன வஞ்சனை இல்லாமல் பகிர்ந்து கொடுக்கணுமா. இருக்கிறீங்களா? வஞ்சனை இல்லாமல் பகிர்ந்து கொடுக்கிறவன் முதலாளி, அது கூட ஒரு ஊழியம். முதலாளி இருக்கிறது ஒரு ஊழியம். நான் நாளுக்கு ஒரு கம்பெனி நடத்துறது எதுக்காக? நான் இன்னும் உழைச்சி, இன்னும் சம்பாதிச்சு தேவனோட ராஜ்யத்தை கட்டணும். இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாடுல பாருங்க, பணக்காரனாக பிரயாசப்படாது, அதான் அந்த வெளிப்பாடு தான் சொன்னேன் இல்லையா? அது பழைய ஏற்பாடு வாசிக்கிற வரைக்கும் அது முக்காடு இருக்குது. இங்க அப்படி இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர், கர்த்தருடைய ஆசீர்வாத ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், நாம் அனுபவிக்கும்படி சகல நன்மைகளையும் சம்பூர்ணமா கொடுக்கிறவர், ஒன்றிலும் குறைவில்லாமல் நிறைவாயும் பூரணமாயும் சம்பூர்ணமா இருக்கணும். அதான் வேதம் சொல்லுது. விசுவாசிக்கிறீங்களா? ஆகையினால அருமையானவர்களே, என்ன சொல்றாரு? பகிர்ந்து கொடுக்கிறவன், வஞ்சனை இல்லாம கொடுக்கிறவன், முதலாளியானவன். 8ஆம் வசனம், முதலாளியானவன் ஜாக்கிரதையா இருக்க கடவன். ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து அந்த பணத்தை காசை சரியா நிர்வாகம் பண்ணி கரெக்டா இன்னும் அந்த பணத்தை 10 100 ஆக்கி எப்படி அந்த பணத்துல இருந்து எடுத்து கர்த்தருடைய நாமம், கர்த்தருடைய ராஜ்யம் கட்டணும். பணம் இல்லைன்னா வெறுங்கையில. இப்ப நான் பேசுறேன், இந்த டிவிக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுது, பணம் கொடுத்தா அதுல உங்களுக்கு பிரசவம் பண்ணிட்டு இருக்கிறேன், இல்லைன்னா எப்படி கிடைக்க முடியும்? நான் அந்த காலத்துல ரொம்ப பக்தனா இருந்தேன், பயங்கர ஜெப வீரனா இருந்தேன், கரிமீன் சாப்பிட மாட்டேன், உப்பு உரப்பு சேர்க்க மாட்டேன், நானே அடிச்சுக்கிடுவேன் பயங்கரமா. அவரை வேண்டிக்கோ, இவரை வேண்டிக்கோ, நீ வேண்டிக்கோ, ஒருத்தர் வேண்டி ஒண்ணு நடக்கல. அப்புறம் நான் வேதத்தை விளங்கி, தேவன் நல்லவர், இயேசு நல்லவர், வருத்தப்பட்டு பாரஸ் எங்கிட்ட வா, இந்த சத்தியத்தை விளங்கின பிறகு, இயேசுட்டு வந்து அவர்கிட்ட வேண்டின பிறகுதான் என் வாழ்க்கையில் தரித்திரம் போச்சு, இப்ப கஷ்டங்கள் போச்சு, துன்பங்கள் போச்சு, நெருக்கங்கள் போச்சு. இன்னைக்கு கத்த கொஞ்சம் ஆசீர்வதிச்சதுனால, ஏதோ சில தொழிலை செய்யறதுனால அந்த பணத்துல இருக்கிற மிச்சத்தை எடுத்து இந்த டிவி உங்களோட பேசிட்டு இருக்கிறேன். அப்ப முதலாளியா இருக்கிறது ஒரு பெரிய ஊழியம், அது ஒரு ஆசீர்வாதம். முதலாளியா இருக்கிறவன் ஜாக்கிரதையா இருக்க கடவன். அதுக்கப்புறம் சொல்றாரு, இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்தோடு செய்யணும். இரக்கம் அது கூட ஊழியங்க. இரக்கம் பாராட்டுறது, ஒரு மனுஷனுக்கு இரக்கம் பாராட்டி, அன்பு பாராட்டி அவனை அரவணைக்கிறது. அவன் தோல்வியில் இருப்பான், அவன் ஒரு பிரச்சனை இருப்பான், இல்லை ஒரு பாவத்தில் கூட சிக்கி இருப்பான், அது கூட அவனை தட்டி கொடுத்து, இல்லப்பா நீ பாவத்தை யோசிக்காத, இயேசு உனக்காக ஜீவிக்கிறார், உன் பாவங்களை அறிக்கையிட்டு அவர் ரெடி பண்ணிக்கிறார், நீ பாவத்தோடு குற்ற உணர்வோடு இருக்காத, நீ தாழ்வு மனப்பான்மையோடு இருக்காத, நீ இப்படி இருக்க வேண்டியவன் அல்ல, உன் குடும்பம் இப்படி இருந்தா கவலைப்படாத, என் தேவன் மாற்றுகிறவர். அவனுக்கு இரக்கம் காட்டி கிறிஸ்துவனை நடத்துறதுங்க, அது ஒரு ஊழியங்க. ஆமென். இதெல்லாம் ஒரு சரீரத்தில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும். அந்த டேலண்டுகள், அந்த திறமைகள், அதான் அந்த டேலண்ட் தான் கிருபைன்னு சொல்றாரு. அதை வச்சுக்கிட்டு நான் பெரிய ஆளு, நான் பெரிய ஆளு, கண்ணு பாக்கு நான் பெரிய ஆளு, காசு நான் பெரிய ஆளு, நான் தான் பிரதிஷ்டை, நான் அபிஷேகம் கிடையாதுங்க. ஒரு சரீரத்தில் அவயவங்கள் தான். இதான் புதிய ஏற்பாட்டு ஊழியம். நாம் ஒவ்வொருவரும் கிருபாசனத்திலே அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம்.
நம்புறீங்களா? ஆனா பழைய ஏற்பாடுல அப்படி கிடையாது. குல்லாக்கள் உண்டு, தொப்பிகள் உண்டு, அதான் ஒழிச்சிட்டாரே. எபேசியர் என்ன வாசிச்சோம் கடந்த நாள்ல சொன்னேன் இல்லையா? நியாய பிரமாணத்தை தன்னை மாம்சத்துல ஒழித்தார். அது நமக்கும் அது இடையில ஒரு தடையா இருக்குது. என்ன சொல்லுவோம், பாரு வேதத்தின்படி நான் தான், எனக்கு பாரு ஜிப்பா பாரு, குல்லாவை பாரு, தொப்பியை பாரு, நெத்தில தங்கத்தை பாரு, தோல்ல தங்கத்தை பாரு, பிரமாணம் அதை தான் ஒழிச்சார். ஏன்னா அது தடையா இருக்குது, ஆசீர்வாதம் தடையா இருக்குது, கடவுள்கிட்ட நெருங்கி ஒளிஞ்சது தடையா இருக்குது. ஏன்னா அப்படி இருந்தா தான் நான் ஊழியக்காரன், இல்லை நான் தகுதி இல்லை. பொருள் வந்தோட நிழல் அது இது இயேசுக்காக சொல்லப்பட்டது. இயேசு வந்த பிறகு பொருள் வந்த பிறகு நிழல் ஏன் பிடிச்சிட்டு இருக்கணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதை ஒழித்தார். அப்ப இங்க என்ன சொல்லுது? இறக்க செய்கிற உற்சாகம் செய்ய கடவன். உங்கள் அன்பு என்ன செய்யணும்? மாயமற்றதா இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்க. இதெல்லாம் அப்போ வேத வசனத்தை கொண்டு மனதை மாற்றுவதில் தான் நம்முடைய எதிர்காலம் இருக்கிறது என்றால் மறந்து விடாதீர்கள். நீங்கள் ஆசீர்வாதத்தை 1 பேதுரு 3:9 என்ன சொல்லுது? பாடுகளை சொந்தமாக்க அழைக்கப்படலையாம். நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். அல்லேலூயா. நீ ஆசீர்வாதத்தை சொந்தமாக்கணும், இல்ல ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கணும், சுகத்தை சொந்தமாக்கணும், வெற்றியை சொந்தமாக்கணும், விருத்தியை சொந்தமாக்கணும், ஐஸ்வர்யத்தை சொந்தம். அதுதான் அழைப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை சொல்லுகிறார். அருமையானவர்களே, இயேசுவை ஏற்றுக்கொள்ள மத்தெல்லாம் இருக்கணும். ஏன்? தேவன நாமம் மகிழ்ப்படுவோம். அதனால இன்னும் குறைவில் இருந்தால் தேவ நாமம் தூசிக்கப்படும். ஜெபிப்போமா? அன்பான பிதாவே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நாம் இயேசு ஏற்றுக்கொண்டபடினாலே புது சிருஷ்டி என்று சொல்லி இருக்கிறீர். நாங்கள் தேவனுடைய சொத்துக்களாக இருக்கிறோம். பிரகாச மனக்கண்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பிரகாசமான மனக்கண்கள் தரட்டும் ஆண்டவரே. நான் பேசின போதித்ததான காரியங்கள் ஆண்டவரே எந்த அளவுக்கு சரி என்பதை பரிசுத்த ஆவியானவர்களுக்கு போதிப்பீராக, நீர் அவர்களுக்கு விளங்க வைப்பீராக. ஒரு நாளும் ஒருபோதும் என்னை சார்ந்திராதபடி கர்த்தாவே உம்மை சார்ந்து உமக்கு மகிமை செலுத்த இவர்களுக்கு கிருபை தரும்படியாக நன்றியோடு துதிக்கிறோம். இவர்கள் இன்னும் ஐஸ்வர்யம் சுதந்திரித்து ஆண்டவரே தன் பணத்தை கொண்டு ஆண்டவரே இந்த தேசத்தை கிறிஸ்து பக்கம் நடத்தத்தக்கதாக, அழிந்து போற ஜனங்களை தன்னுடைய பணத்தினாலே தன்னுடைய பொருள்னாலே அழிந்து போற பொருளை கொண்டு ஆத்துமகளை ஆதைப்படுத்து என்று சொன்னீரே, பொக்கிஷங்களை சேர்த்து வை என்று சொன்னீரே. இந்த ஆத்துமகளை சேர்த்து வைக்க ஒவ்வொருவரையும் வல்லமையா எடுத்து பயன்படுத்துகிறாங்க. ஒவ்வொருவரும் கர்த்தருக்காக ஊழியம் செய்யட்டும். அப்படியாக உண்மையா ஊழியம் செய்கிற மக்களுக்கு கொடுப்பதன் மூலமாகவும் ஏழைகள் திக்கெட்டுகள் கொடுப்பதன் மூலம் நாமத்தை மகிமைப்படுத்தும். பிதாவே, அப்படி செய்கின்ற பொழுது இவள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தால், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவனை கனம் பண்ணுவார் எழுதியிருக்கிறதே. நீ கனம் பண்ணும் பொழுது அங்கு வியாதி இருக்க முடியாது, அந்த குடும்பத்தில் குழப்பம் இருக்க முடியாது, அந்த குடும்பத்தில் பிரிவு இருக்க முடியாது, அந்த குடும்பத்தில் நீர் கனம் பண்ணும் போது அந்த குடும்பத்தில் சஞ்சலம் இருக்க முடியாது. பிதாவே, உடைய வசனத்தை உறுதிப்படுத்துகிறாக. உங்களுடைய ஜனங்களா இருக்கிறார்களே, உங்களுடைய ஜனங்கள் சத்தியத்தை அறிவித்திருக்கிறேன், இவர்கள் உம்முடையவர்களா இருக்கிறார்களே, இவர்களுக்கு நல்வாழ்வு உண்டாவதாக, சுகவாழ்வு துளிர்க்கட்டும், எல்லா விதத்திலும் விருத்தி அடையட்டும், எல்லா நிறைவும் பெறட்டும், இந்த தேசத்தை கிறிஸ்து பக்கமா நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென், ஆமென். God bless you. நாளை சந்திப்போம்.